ஆடியோ வராதா? பணியுடன் வைக்கிறது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலர்களுக்கும் மாண்புமிகு மேயர் துணை மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சென்னையில் இருக்கின்ற லூர் சாலைக்கு சிந்தனை சிங்காரப்பி என பெயர் படுவதை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் ரூபாய் 2732.77 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட 229 முடிவுற்ற திட்டப்பணிகளை துவங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பிலே 9 பணிகளுக்கும், சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பிலே 2 பணிகளுக்கும், நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பிலே 8 பணிகளுக்கும் மொத்தம் 655.36 கோடி மதிப்பீட்டில் 19 புதிய பணிகளாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 9 பணிகளுக்கும், சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பிலே 2 பணிகளுக்கும் சார்பிலே மொத்தம் 655.36 கோடி மதிப்பீட்டில் 19 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களை பற்றிய ஒரு இயற்கையோடு இயந்த சூழலில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பொது குழந்தைகள் அவர்களின் எழிலினை பொதுமக்கள் கண்டுகளிக்க இந்தியாவிலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள 30 மீட்டர் உயர செங்குத்து தோட்டத்துடன் 9 கொண்ட சூப்பர் சீப் டவர் என்னும் உயர் கோபுரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 33% அதிகரிக்கவும் அவற்றை வெட்டி விற்பனை செய்வதை எளிதாக்கவும் மற்றும் பல்வேறு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை நன்றிகளை தோட்டக்கலைத்துறையில் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு அடிக்கல் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உயர் கோபுர மரத்தினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வேளாண் காலத்தில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் துணை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு துணை உறவுநலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், வேளாண் உற்பத்தி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும்
இருந்த அல்ல அங்கிருந்து